உள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சுவையா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஃப்ரீயா பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு ஐயா. யார் யாது? என்னையா நான் பிஸியா இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பேசியிருப்ப? என்ன மன்னிச்சிருக்க முதலாளி, நான் வேற யாரும் நினைச்சு பேசி விட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, திரும்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆனா இங்க பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன். இந்த மாசத்தோட கோட்டாவா நான் முடிச்சிட்டேன், அதுவும் 3 நாளைக்கு முன்னாடியே. நிஜமாவா? உங்க விசுவாசம் உள்ள வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டான். எல்லாம் தயாரா இருக்குங்க ஐயா. சரி ஓகே, இந்த வாட்டி ஏதோ பண்ணி தப்பிச்சிட்டேன். கரடிகளுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். அதனால கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ. நசமாவா சொல்றீங்க? ஆஹா, ரொம்ப நன்றிங்க முதலாளி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரிங்க ஐயா, பாய் பாய். இப்ப நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம் ஐயா. நெல்லு பிராம்பல், அந்த பீஹைவ குடு. இல்ல, நான் தர மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் தெரியுமா? நீயே போய் எடுத்து. தம்பி வாடா இங்க. பிராம்பல் இத பாத்தியா? லாகர்விக் வீட்ல இருந்து இத எடுத்துட்டு வந்தேன். சிப்ஸா? ஆஹா, இதோட சுவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேனை விட சூப்பர் டேஸ்டா இருக்கு. ப்ரோயர், எனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒண்ணு கூடுறோம்னா. அதெல்லாம் முடியாது, போ போய் நீ எடுத்துக்க. சரி பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், விடு. டாடா. இப்ப இது எல்லாமே எனக்கு தான். அது நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நீ என்ன வெறுப்பேத்துற? இது விக்கி கிட்ட நிறையவே இருக்கு. ஆமால, அவங்கிட்ட இருக்குமே. அடடா, இந்த வெக்கேஷன் நமக்கு செம அட்டகாசமா இருக்க போகுது. நான் வேற என்னென்ன கொண்டு போலாம்? டூத் பிரஷ், பேஸ்ட், அப்புறம் கண்ணாடியும் எடுத்து வச்சுக்கோணும். என்னடா சொல்றீங்க செல்ல குட்டிகளா? அப்புறம் எனக்கு பிடிச்ச சிகப்பு சட்டி. நீயும் மாமா கூட தாண்டா வர செல்லும். ஆமா. அப்புறம் கூட ஃப்ரைங் பேன். நம்ம சுகமா உட்கார்றதுக்கு சேர மட்டும் மறக்கவே கூடாதுடா டோய். அந்த விக்க பார்த்தா ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி இருக்கு. சூப்பர், இது நல்ல சான்ஸ். கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இந்த ஸ்நாக்ஸ் மறந்துட்டு போயிருப்பா. ஸ்நாக்ஸ் அவ்வளோதான்டா, போறதுக்கு எல்லாத்தையும் தயாரா எடுத்தாச்சு. அப்ப வண்டியை விடு. ஓ ஓ சாப்பாடு எல்லாத்தையும் அவனே எடுத்துட்டு போயிட்டான்டா. அதுக்கு என்ன, வா நாமளும் பின்னாடியே போலாம். அக்கா, இந்த இடத்த பார்க்கும்போதே சொர்க்கம் மாதிரி இருக்கே. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஏரிக்கரை ஓரம் எந்த பிரச்சனையும் இல்லை. போதாத குறைக்க அந்த கரடிகளோட தொல்லை சுத்தமா இல்லை.
இந்த மாதிரி ஒரு அழகான நாள்ல நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இந்த நேரத்துல மீன் பிடிக்கிறத தவிர வேற என்னையா என்டர்டைன்மெண்ட் இருக்கு? டேய் அண்ணா, அந்த லாகர்விக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு மீன் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். அது மீனா? மீனு மன பிராந்தியா இருக்கும். அந்த கரடிகளோட நினைச்சு பயந்தே போயிட்டையா. சரி, நம்ம மீன் பிடிக்கிறதுல கவனத்தை செலுத்துவோம். பரவாயில்லையே, நமக்கு இன்னொரு கிடைச்சிருக்கு. ஹே गाइस, நீங்க இங்கே இருங்க, நான் மீன் கொண்டு வந்துடுறேன். சரி, சாப்பிடுவோம். என் மீனெல்லாம் எங்கடா போச்சு? வீடுகளுக்கு என்ன கால் முளைச்சு நடந்து போயிடுச்சா? இந்த வாட்டி நீ எங்க போறன்னு பாத்துருவோம். ஏன்னா உன்னை இப்பயே பொறிச்சு சாப்பிட போறேன். அற்புதமா வாசனை வருதியா. சரி, இன்னொரு தீ பிடிச்சி போரிப்போம். பொரிச்ச மீன் வாசனை வருதுடா. எனக்கு அது வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. எனக்கு அது வேணும். தம்பி அமைதியா இரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம அமைதியா இருங்க. அடடா, டேய் வாரன், அந்த விக்கோட கவனத்தை நீ திசை திருப்பு. அப்ப நானும் பிராபுல மீனை எடுத்துறோம், சரியா? ஓகே. என்ன ஓகே தானே? நீ ரெடியா இருக்கியா? வாசனையே இவ்வளவு அருமையா இருக்கே. அப்படின்னா ஷோ எவ்வளவு அருமையா இருக்கும். என்னடா நடக்குதுங்க? என் வெக்கேஷனை கெடுக்கிறது எவன்டா அவன்? என்னோட தொப்பி எவடா? அது தொப்பி தூக்கிட்டு ஓடுறது. இங்க வாடா இங்க. பொறுமை தம்பி, நிறைய இருக்கு. இது ரொம்பவே அருமையா இருக்குடா அண்ணா. நீ கவலைப்படாதா செல்லம். இந்த மாமா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். என் மீனுங்க, என்னோட மீனுகளா எங்க போச்சு? பொரிச்ச மீன்களோட சுவை இன்னமும் நல்லா இருக்கு. மீனுங்க திமிரு பிடிச்ச கரடிகளா, இதுல கூட்டு வேறையாடா? அப்ப என் மீனுகளை சாப்பிட்டது நீங்க தானடா? ஓடாதீங்களா? இப்ப இதுக்கு என்னடா ஆச்சு? நான் இங்கதான் இருக்கேன். முடிஞ்சா வந்து பிடி பார்க்கலாம். ஏன் அணில பயமுள்ள? வேண்டாம். சரியா இங்கேயே வந்து கடிக்கிறேன். கரடிகளா, என் வெக்கேஷன் இப்படி கெடுத்து விட்டீங்களடா.
அலோடா கண்ணா மிஸ்டர் அனிலு. சோதனைக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் பாத்தியா, அதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும்டா தம்பி. ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த 2 கரடிகளையும் கிறுகிறுன்னு ஆக்கி விட்டுற பாரு. லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் தம்பி. ஏய் உன்னோட லெஃப்ட். என்ன தம்பி ஒண்ணு கூட நீ பிடிக்கல, தோத்தா கோலி. நீ என்ன ஏமாத்திட்டடா. என்னமோ இது ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி சொல்ற. உடனடியா இந்த கேம் ஒன்னும் ஃபன்னா இல்ல, இனிமே நான் இதை விளையாட மாட்டேன். நான் சும்மா தான் தம்பி சொன்னேன். ஏய், ஏய், சரி திரும்ப ட்ரை பண்ணலாமா? ரொம்ப வலிக்குது. டேய் அண்ணா, டேய் அண்ணா வலிக்குதுடா. நிறுத்துடா, பண்ணாதடா. அந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட கழுத்துல இதை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. நீ முடியாதுன்னு சொன்னா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன வெறுப்பேத்தாதடா அண்ணா. இந்த இதை வாங்கிக்க. உன்னை அடிக்காம நான் விட மாட்டேன். ஏதாவது வழி ஓடாதடா, இருக்குன்னு நில்லுடா. ஏ பிராம்பல், வந்து பொடி பார்க்கலாம். உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அப்படியா, வந்து பொடி. உனக்கு மட்டும் தான் ஏமாத்த தெரியுமா? நானும் ஏமாத்துவேன்ல. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பேன். போடா இங்க. ஆமா, அவன் எங்க போய் தொலைஞ்சான்? உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. இப்போ என் ஆட்டத்தை பாருங்கடா. திரும்பவும் ஏமாத்திட்டியடா அண்ணா. பிராம்பல் எங்க இருக்க? அண்ணா, அந்த லாகர் விக் இங்க வந்துட்டான்டா. என்ன சொன்ன? லாகர் விக்கா? சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன்டா. ஓடாதடா, நில்லுடா. லாகர் விக். வேலை முடிஞ்சுடா சாமி. இந்த தடியை எங்க ஓடி போனா? லாகர் விக்கு அநேகமா அவகிட்ட தான் சிக்கி இருக்கணும். கொஞ்சம் எழுந்துடுறா தம்பி. எழுந்துருச்சு மாமாவை பாரு. லாகர் விக், எதுக்குடா இப்படி பண்ண? என்னையா பிராம்புலு, சிக்கிட்டேன்னு தெரிஞ்சு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற பாத்தியா? நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்டோ, அதே மாதிரி ஒன்னையும் விட மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணா திரும்ப நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த கரடி காலர் கையில் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ நாம
அந்த பிரயரோட கழுத்துலயும் மாட்டி விட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேலை, இந்த மாதிரி பண்றதுக்கு கரண்ட் செலவு சல்லி பைசா கூட ஆகல. லாலலா லா லா லாலலாலலாலலா. இந்த 2 காரடிகளை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த மொத்த காட்டையும் நம்ம கூறு போட்டு வித்துறலாம். அதுக்கப்புறம் பணக்காரனாவும் ஆயிடலாம். இவனுக்கு கதையை முடிச்சுட்டு நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்டா. சரி, இப்ப உள்ள போயிட்டு வந்துருவோம். பிராமல், டேய் அண்ணா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அண்ணா. ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ற, எனக்கு பயமா இருக்கு. என்ன டார்ச்சர் பண்றான். இது இருக்குல்ல, இதை என் கழுத்துல மாட்டிட்டா. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அது இல்லாம எனக்கு ரொம்ப வலிக்குது. பிராமல், நான் எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வரேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? சூப்பர் அண்ணா, நான் வந்துட்டேன். இதை எப்படியாவது எடுக்கணும்டா. இரு தம்பி, இந்த கலர்ல வந்து கரண்ட் ஷாக் அடிக்கணும்னு சொன்னல? ஆமாண்டா, நான் கரெக்டுடா. இது ரொம்பவே ஆபத்தானது. ரொம்பவும் பயமா இருக்கு. இப்ப பாரு, இத வச்சு நான் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போறேன் பாரு. ஓ ஓ. என்னடா யாரையும் காணோம்? ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். இந்த ஆப்பிளை கொண்டு போய் வைப்போம், அப்புறமா அவனுக்கு ஆப்பு வைப்போம். அனஸ்தீசியா. அந்த 2 கரடிகளையும் இப்போ ஒண்ணா வச்சு நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டியதுதான். லா 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 லா. அற்புதம். இப்போ அவனுக்கு வந்து சிக்கிற வரைக்கும் நாம இங்க காத்திருக்கணும். சாப்பாடு வேணுமே, டெலிஷியஸ் சாப்பாடு. வந்துட்டானா அவன்? டெலிஷியஸ். என்ன ஒரு அருமையான விடியல். ஆப்பிள்ஸ். இந்த ஆப்பிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாத்தையும் சாப்பிடியா? என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். என்னடா இது, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவ்வளவுதான்டா. தரமான சம்பவத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. என்னடா நடக்குதுங்க? அப்ப நான் இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சா என்ன ஏமாத்திட்டியாடா நீ? சரியா சொன்ன லாகர்விக், நான் புத்திசாலி. நான் உன்னை அப்புறமா வந்து பிடிச்சிக்கிறேன்னா சரியா? தொப்பைய கொண்டு வந்து எங்கேயா போதுற? நீ எப்படா வெளியே வந்த? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான்ல நீ. இப்போ இத வாடுறா. உன் கழுத்துல இருந்த காலர் எங்கடா? அச்சோ, ஒன்று கூட்டிட்டானுங்களே, என்ன கும்மி அடிச்சிருவானுங்களே. ஒன்னு தெரிஞ்சுக்க, என் தம்பியை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். எங்க கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண கூடாது. ஆத்தாடி, கிட்ட வந்து என்ன என்னையா பண்ண போறீங்க? வேணாம், கிட்ட வராதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. நான் இப்ப எங்கயா இருக்கேன்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இருந்து இறக்கி விடுங்கடா, பயமா இருக்குடா. என் திமிரு பிடிச்ச கரடிகளா, இறக்கி விடுங்கடாங்கறல்ல. நீ எங்களுக்கு என்ன பண்ண பாத்தியோ அதை நாங்க உனக்கு பண்றோம். சரியா சொன்னடா. அது எவ்வளவு வலிக்கணும் அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ஆப்பிள்ஸ் நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? முட்டாள்தனமா கேள்வி கேக்குறிய. நம்ம வீட்டு வாசல்ல இருந்துச்சு. டேய் தம்பி, நீ இத அந்த லாகர் விக்க கொடுத்தான்.